நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அம்மா அம்மா சார் தந்தி யாருக்கப்பா? உங்களுக்கு தான் ஐயா. பிரிச்சு படி. என்ன ஐயா, ரெங்கூர்ல இருந்து அக்கா தந்தி கொடுத்திருக்காங்க. மீனா உயிரோட இருக்காளா? என்ன மீனா உயிரோட இருக்காளா? என் மீனா உயிரோட இருக்காளா? மரகதா மரகதா மரகதா. ஐயா ஐயா, உங்களுக்கு என்ன? இதோ மரகதத்தை கூப்பிடுறேன். வேண்டாம், அவளை கூப்பிடாத, அவளை கூப்பிடாத. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சுந்தரம், கடவுள் ஏன் தான் நம்ம இப்படி சோதிக்கிறாரோ? மரகதத்தினுடைய வாழ்க்கையில விதி ஏன் இப்படி விளையாடுதுன்னு தெரியலையே. மீனா உயிரோடு இருக்கிற செய்தி மரகதத்துக்கு தெரிஞ்ச அக்காவினுடைய வாழ்க்கையில அவ குறுக்கிடவே மாட்டான், உயிரையே விட்டுடுவான். அதே போல மரகதத்துக்கும் உனக்கும் இப்ப கல்யாணம் ஆன செய்தி மீனாவுக்கு தெரிஞ்ச தங்கச்சியுடைய சந்தோஷத்துல குறுக்க நிக்கவே மாட்டான். இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே. எனக்கு புரியுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது உன் கையில இருக்கு. மீனா உயிரோடு இருக்கிற செய்தி மரகதத்துக்கு தெரியக்கூடாது. நீ மரகதத்தை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது மீனாவுக்கும் தெரியவே கூடாது. ஆனா இது எப்படி? இதை நீ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது. ஆனா இதை நீ செய்துதான் ஆகணும். சுந்தரம், எனக்கு சத்தியம் செய்து கொடு, சத்தியம் செய்து கொடுப்பா. இதோ பாரு, இந்த 2 பெண்களும் என்னுடைய 2 கண்கள். எந்த கண்ணிலிருந்தும் கண்ணீர் வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எனக்கு வாக்கு கொடு, எனக்கு சத்தியம் செய்து கொடு, சத்தியம் செய்து கொடு சுந்தரம். ஐயா, உங்க விருப்பப்படியே நடந்துக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, மரகதா மரகதா மரகதா. ஏன் என்ன? ஐயா நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா 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 அப்பா. அந்த மனித தெய்வத்துக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக இந்த 25 வருஷமா நான் அனுபவிச்ச நரக வேதனை இருக்கே, அப்பப்பா, அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. மூத்தவள் உயிரோட இருக்கிறதை இளையவளுக்கு சொல்ல முடியாமலும், இளையவள் இறந்து போன செய்தியை கூட மூத்தவளுக்கு சொல்ல முடியாமலும் நான் பட்ட துன்பம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. என் தங்கை எங்கே எங்கேன்னு மீனா என்ன கேட்ட போதெல்லாம் அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம துடிச்சேன். கண்கள்ல ரத்தம் சிந்தன. ஒவ்வொரு சமயம் உண்மையை சொல்லிடுவோமான்னு கூட நினைச்சேன். ஆனா அதுக்கு வேண்டிய துணிவு வரல. சம்பந்தி ஐயா, இன்னைக்கு நீங்க எனக்கு செய்த உபகாரம் இருக்கே, அதுக்காக என் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். நீங்க மட்டும் இன்னைக்கு என் பொண்ணை எடுத்துட்டு வந்து என் காலடியில தள்ளலேன்னா இத்தனை வருஷமா என் இதயத்தையே பிளந்துகிட்டு இருந்த இந்த ரகசிய வெளிவர ஒரு வாய்ப்பே ஏற்பட்டிருக்கா. அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மீனா, இப்ப சொல்லு, நான் உனக்கு துரோகம் செய்தேன்? இல்ல இல்ல. மரகதத்தை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது தவறா? இல்ல, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நான் இத்தனை வருஷம்
உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை அவ கொடுத்த பிச்சை தானே. நீ எங்க போற? இனிமே நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? அங்க தாயில்லா குழந்தைங்க கடந்து தவிச்சிட்டு இருக்காங்களே, அங்க போறேன். அக்கா, அந்த குழந்தைகளை இங்கேயே அழைச்சிட்டு வந்துருங்க. கூட சாமுவையும் கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் இருங்கம்மா. இதெல்லாம் சரி, ஆனா இன்னும் உங்க பிரச்சனை தீரல இல்லையா? வாங்க வாங்க சார், நான் சேர்த்து வைக்கிறேன். வாங்க சார். இதோ பாருங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் உங்க உத்தரவை மீறிட்டேன். சுந்தரம் பிள்ளை, உங்களை தெய்வத்துக்கு சமானமாக நான் கருதுகிறேன். உங்களை பத்தி தப்பா எண்ணிக்கிட்டது எங்க அறியாமையை தான் காட்டுறது. எங்களை நீங்க மன்னிச்சோம். சம்பந்தி ஐயா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஒரு தவறு செய்யல. வாழ்க்கையில சில சமயம் இத மாதிரி ஏற்படுறது உண்டு. என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் சார், நான் சொல்றது சரிதானே? 3 இன்ஜின் தண்டவாளத்து மேல தயாரா நின்னுகிட்டு இருக்கு. பொட்டியை சேர்த்து விட வேண்டியதுதான். நீங்க உத்தரவு கொடுத்தா. நீங்க 2 பேரும் சம்மதிச்சா எனக்கும் சம்மதம் தான். பிரின்சிபால் சார், பச்சை குடி காட்டிட்டார் சுந்தரம் பிள்ளை. இனி முகூர்த்த காரியத்துக்கு நம்மால டிலே இருக்க கூடாது.